ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோங்க. ரொம்ப முக்கியமான கோயில். உலகத்திலேயே ஒரே பாசான லிங்கம் தான் இருக்கான். அந்த லிங்கம் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம். இவ்வளோ முக்கியமான கோயில் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. பழனியில் எப்படி நவபாசானத்தை கொண்டு முருகர் சிலை இருக்கோ அதே மாதிரி இந்த கோயில்ல லிங்கம் இருக்கு. இந்த ஒரு லிங்கம் நோய் தீர்க்கும் மருந்து. பழனியில் எப்படி அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அந்த முருகருடைய சிலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஒரு சிவலிங்கத்துக்கும் இருக்குங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஆற்காடு டு ஆரணி போகிற வழியில் இருக்கிற திமிரின்ற ஊரில் இருக்குங்க. பாசான லிங்கேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. ரொம்ப முக்கியமான கோயில், நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாங்க. இந்த கோயில் பற்றியான முழு விவரங்கள் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க போகலாம். சோமநாத பாசான லிங்கேஸ்வரர் திருக்கோயில் திமிரி. இங்கே இருக்கிற லிங்கமானது பாசானத்தினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு சிவலிங்கம்னு சொல்லணும். பாசானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் மக்களுடைய நோய் தீர்க்கறதுக்காக, அவங்க ஆரோக்கியத்துக்காக பல பாசானங்களை கண்டறிஞ்சிருக்காங்க. அதில் மக்கள் பயன்பாட்டுக்கு இது இருக்கணும்னு சொல்லி சில சிலைகளை செஞ்சுருக்காங்க. எடுத்துக்காட்டா பழனியில் இருக்கிற அந்த முருகர் சிலை நவபாசான சிலை. அந்த சிலையிலிருந்து வர அந்த அபிஷேக நீர், பால், தேன் அதெல்லாம் அருமருந்தாக விளங்குது அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி உலகத்திலேயே ஒரே ஒரு சிவலிங்கம் தாங்க, பாசானத்தினால் ஆன சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் தான் இந்த சோமநாத பாசான லிங்கேஸ்வரர். இவரை 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 பாசானங்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு இவரை உருவாக்குனாங்க, இவருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, இந்த கோயிலுடைய அழகு, அது அனைத்தும் இந்த காணொலியில் இருக்குது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போயிட்டும் வாங்க. கிமிரியில் இருக்கிற சோமநாத பாசான லிங்கேஸ்வரர் திருக்கோயில். சோமநாத பாசான லிங்கேஸ்வரர் திருக்கோயில்னு பெயர் வர காரணம், இந்த ஒரு கோயிலானது 5 பாசானத்தை கொண்டு இந்த சிவபெருமானை உருவாக்கியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உண்டான பாசானம், சூரியனுக்கு உண்டான பாசானங்கள்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் இந்த கோயில் இருக்கிற சிவபெருமான் சந்திரனுக்கு உண்டான பாசானம். சில கோயில்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பௌர்ணமி அன்னைக்கு போனோம், பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த பௌர்ணமியில் அந்த சந்திரனுடைய அந்த கதிர்கள், அந்த விஷயம்லாம் சேர்ந்து அந்த பாசானம் அது வேலை செய்யும். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போக சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு சில விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்த நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம அந்த அபிஷேகத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது. இந்த குளத்துலேருந்து தான் இந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இப்போது கோயில் உள்ளே போகலாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில். நம்ம உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்தால் ஒரு மிகப்பெரிய அரச மரம் இருக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க நிறைய பேர், நிறைய விஷயத்துக்காக. அது காரணம், அவ்வளோ ஒரு பியூரான ஆக்சிஜன் அரச மரத்துலேருந்து கிடைக்குங்க. அரச மரம் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கே நம்ம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அரச மரம், அங்கே ஒரு யோகியோடைய சுதை சிற்பம் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம். ஒரு யோகியோடைய சுதை சிற்பம்ங்க. தவம் பண்ணிட்டு இருக்க மாதிரி பத்மாசனத்தில். இந்த சவுண்டு பார்த்தீங்களாங்க, இந்த காற்றுல இந்த கிளைகள்லாம் ஆடுற அந்த சவுண்டு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நான் மைக் யூஸ் பண்ணல இன்றைக்கி. அந்த சவுண்ட்லாம் நீங்கள் அப்படியே இந்த நேச்சுரல் சவுண்டை அனுபவிக்கணும்னு. இங்கே பார்த்திங்கன்னா சதுர கிரியார் சன்னதிங்க. இங்கே சப்த கன்னிகள் சன்னதி. இங்கே குற்றாலீஸ்வரர் இருக்காருங்க.
நம்ம சுற்றி வரோங்க இந்த கோயிலை. இங்கே நாகர்கள் சன்னதி. அந்த அரச மரத்துக்கு இந்த பக்கம் வலது பக்கம் பாலமுருகர் சன்னதிங்க. பாலமுருகர் சன்னதி. அழகாக சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க முருகர். ரொம்ப அழகாக அந்த முருகரை அந்த ஸ்தபதி பண்ணியிருக்காருங்க சிற்பி. வாவ். அந்த விமானத்தில் பாருங்க அந்த கீர்த்தி முகம் கீழே வந்து யோகிகளுடைய முகங்கள்லாம் வந்து இருக்கு. பாலமுருகருடைய அந்த விமானம். இந்த ஒரு விமானத்துக்கு தாங்க பாசான லிங்கேஸ்வரர் இருக்காரு. தெற்கு பக்க கோஷ்டத்தில் நிறுத்த கணபதி விநாயகர். அடுத்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியோடைய சுதை சிற்பங்கள் பாருங்க, நல்லா வச்சிருக்காங்க. ஒரு இலை மட்டும் அழகாக தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குங்க. மகாவிஷ்ணு மேற்கு நோக்கி கோஷ்டத்தில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1985 அதுக்கப்புறமா தான் இந்த சிவபெருமானை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் உருவாக்கப்பட்ட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர ஆட்சி காலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் இவர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரம்மதேவர் கோஷ்டமூர்த்திகளாக இருக்காங்க. இங்கே சண்டிகேஸ்வரர். அப்படியே நம்ம சுற்றி வலம் வருவோம். இந்த கோயிலை வலம் வந்து அப்படியே நம்ம போயிட்டு இங்கே இருக்கிற பாஷான லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாங்க. இவர் தாங்க ராதாகிருஷ்ணன் பாஷான லிங்கேஸ்வரர். அவரை கண்டறிந்தவர். அவருடைய ஜீவ சமாதி. அபிஷேகத்துக்காக இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பந்தல்லாம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப விசேஷமான நாள். பாஷான லிங்கம்ன்றது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. நம்ம உள்ளே போய் அந்த பாஷான லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். உள்ளே வந்துட்டோங்க. கொடிமரம், பலிபீடம். இந்த பக்கம் 2 சன்னதி இருக்குது. நம்ம போய் என்னென்ன யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கொடிமரத்துக்கு வலது பக்கத்தில் நடராஜர் சன்னதி. நடராஜர் வந்து ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கார். இங்கே பாருங்க, அற்புதமாக இருக்கார். மாணிக்க வாசகர், சிவகாமி அம்மைன்னு ருத்ராட்ச பந்தலின் கீழ். அடுத்து இந்த பக்கம் சந்திரகலா சோமநாயகி அம்மன். இங்கே உற்சவருங்க சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கார்.
நால்வர் சன்னதிங்க. அம்மனுடைய விமானம் பாருங்க, அப்படியே வந்து சிவலிங்கம் மாதிரியே அமைச்சிருக்காங்க. கொடிமரம், இங்கே நந்தி பகவானுங்க. நேராக பாஷான லிங்கம், அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பாஷான லிங்கம். 7 இன்ச் உயரத்தில் இருக்கிற லிங்கம். நம்ம இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு
ஃப்ரெண்ட்ஸ், அபிஷேகம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான அபிஷேகம். இந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான், அதாவது மாதம் அந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான் வந்து இங்கே அபிஷேகம் நடக்கும். ஏன்னா இவர் வந்து அந்த சந்திரனுக்கு உண்டான பாசானத்தினால் உருவாக்கப்பட்டதுனால இவருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. அந்த அபிஷேக பொருட்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இவருக்கு அபிஷேகம். ரொம்ப சிறப்பான நாளில் நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுடைய வரலாறுலாம் நம்ம பொறுமையாக அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அபிஷேகம் முடிச்சுட்டு அன்னதானமும் போடுறாங்க. நிறைய பேர் அன்னதானம் சாப்பிட்றாங்க. சாம்பார் சாதம் கேசரி, சாம்பார் சாதம் கேசரிங்க. நானும் ஜெயஸ்ரீ அன்னதானம் சாப்பிட போகிறோம். எப்படி இருந்தது இந்த கோயில் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது, நல்லா போச்சு. அபிஷேகம்லாம் பண்ணாங்க, பார்த்தேன். நானும் பாலும் கொடுத்தாங்க, குடிச்சிங்களா? அப்புறம் அன்னதானம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் கணவர் கூட வர மாட்டேன்ட்டாரு. எனக்கு வேணான்னு அதான் ஒரு அன்னதானம். சாப்பிட்டுட்டு இந்த கோயிலுடைய வரலாறுலாம் சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த அற்புதமான அழகான சோமநாத பாசான லிங்கேஸ்வரர் திருக்கோயில். ரொம்ப அழகான ஒரு கோயிலுங்க. இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலானது இங்கே இருக்கிற சிவலிங்கம் எப்படி இங்கே வந்துச்சு, ஏன் இந்த சிவலிங்கத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகரத்து ஆட்சி, அதாவது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இந்த இடத்தோடைய பேர் திவாகராய எல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இங்கே சதாசிவராயர் அப்படின்றவர் ஆட்சி செய்து வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு நோய் பரவுது. இப்போ கொரோனாலாம் பரவுச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நோய் பரவுது. அதுக்கு இந்த ஆட்சியில் உட்பட்ட ஒரு தலைமை வைத்தியர் பரமேஸ்வரர் அப்படின்றவர் இங்கே வந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குறாரு. பாஷாண லிங்கம், 5 பாசானங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கம்ங்க. 108 பாசானங்கள் இருக்குது. அகத்தியருடைய கூற்றுப்படி 108 பாசானங்கள். அதில் சூரியனுக்கு உண்டான பாசானம், சந்திரனுக்கு உண்டான பாசானங்கள்னு இருக்குது. அதில் சந்திரனுக்கு உண்டான 5 பாசானங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கம். இங்கே அதில் ஒன்று திமிரி அப்படின்ற ஒரு பாசானம். அதனால தான் இந்த ஊருக்கு திமிரின்ற பேர் வந்திருக்குங்க. இந்த பாசான லிங்கத்தினால அப்போது அந்த வியாதி வந்து முற்றிலும் ஒழிந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆற்காட்டு போர் வந்திருக்கு. அதில் சதாசிவராயர் வந்து தோத்துடுறாரு. இந்த சிவலிங்கத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அதை ஒரு ஆமை ஓடு மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வச்சு அது மேலே மூலிகை பசையெல்லாம் போட்டு இந்த குளத்துக்குள்ளே வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1985 ராதாகிருஷ்ணன்றவர் அவங்க வந்து கோயில் கட்டணும், இங்கே வந்து ஒரு ஐயப்பன் கோயில் கட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து தடங்கல் ஆகிட்டே இருக்குது. போய் நாடி ஜோசியத்துக்கிட்ட பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அந்த சிவலிங்கத்தை கண்டெடுத்து இங்கே வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேக நீர், அதுக்கப்புறமா பால், தேன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, நோய்கள் தீர்க்கும் மருந்தாக விளங்குதுங்க. பழனிக்கு அப்புறம் ஒரு பாசானத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை, ஒரு லிங்கம் அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சிவன் கோயில் இந்த கோயில். இந்த கோயில் பற்றியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சிவன் கோயில், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.